வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் இன்ஸ்டாகிராமிற்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிக பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். இன்றைய எனது சிந்தனைக்குரிய கருவானது மானுட சோம்பேறிகள். வாருங்கள், அவர்களை காண்போம். என்ன பார்வதி அம்மா, வணக்கம் வணக்கம் வணக்கம். அடடா, உங்கள் பிரசங்கத்தை சீக்கிரம் முடிச்சிட்டு பேச்சை முடிச்சிட்டு திரும்பி வரீங்க போல தெரியுதே. அதற்குள்ளாகவா பிரசங்கம் முடிந்து விட்டது? ஆம் கனகா, சுருங்கச் சொல்லல் விளங்க வைத்தல். நல்ல கருத்துக்களை சுருக்கமாக சொல்வதுதான் அழகு. அதனால் சொல்ல வேண்டியது சொல்லிவிட்டு திரும்பி விட்டேன். அதுக்கில்லையம்மா, உங்கள் கருத்துக்களும் சிந்தனைகளும் தெளிவாக இருக்குமே, அதைத்தான் நான் காது கொடுத்து கேட்க ஓடோடி வந்தேன். நான் தான் உங்கள் பிரசங்கத்தின் சரியான நேரத்தை அறிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டேன். சோம்பேறிதான், என் மீதுதான் தவறு. உனது ஆர்வத்தை பாராட்டுகின்றேன் கனகா. வீட்டு பொறுப்பு உனக்கு இருந்தாலும் சோம்பேறியாய் எதிலும் முடங்கி கிடக்காமல் சுறுசுறுப்பாய் இன்று அறிவு பசிக்கு ஏங்கி என்னை காண ஓடோடி வருகிறாய். பார்த்தாயா? அந்த உணர்வே போதுமானது, உன் சுறுசுறுப்பை காட்டுகிறது. அந்த உணர்வுக்கு நான் தலை வணங்குகின்றேன். இன்று நான் மனிதர்களின் மானுட வர்க்கங்களின் பல வகைகளை பற்றித்தான் விளக்கினேன். முடங்கியே யாவரும் மூளையில்லாமல் அமர்ந்து கிடக்கக்கூடாது. சோம்பேறிகளை எவரும் மதிக்க மாட்டார்கள் என்பதுதான் இன்றைய எனது சுருக்கமான கருத்தின் பேச்சு அரங்கம் என்று கனகாவிற்கு கணக்காக விளக்கினாள் பார்வதி அம்மாள். உடனே கனகா அந்த 7 வகை மானுட மனிதர்கள் யார் யார் என்றிட பார்வதி அம்மாளை நோக்கினாள் தனக்கு தெரிவிக்கும்படியாக. அதற்கு பார்வதி அம்மாளோ, ஓ அதுவா, ஒருவன் மூடன், அதாவது மதிக்கத்தக்க நல்ல நூல்களை கல்லாதவன் மூடன். இரண்டாவது கசடன், அதாவது கனகா சபையில் பொதுவில் அளவு அறிந்து பேசாதவன். மூன்றாமவன் மூதேவி, ஒரு தொழிலையும் மேற்கொள்ளாதவன். நான்காமவன் சோம்பன், அதாவது ஒன்றுக்கும் உதவாதவன், உப்புக்கு சப்பானி என்று சொல்வார்கள் அல்லவா, அவர்களை போன்றவர்கள். ஐந்தாமவன் பேயன், வணங்காமுடியாக சுற்றி திரிவான், யாரையும் மதித்து நடக்க மாட்டான், அப்படிப்பட்டவன் பேயன். ஆறாமவன் பசப்பன், பசப்பு பேர்வழிகள், அதாவது அன்பு உடையவர்கள் போல இருப்பார்கள், ஆனால் அன்பு இல்லாமல் இருப்பார்கள். அன்பு இல்லாமல் அன்பு உள்ளவன் போல் நட்பு கொண்டு நடிக்கின்ற ஒரு வகை நடிகன், அவன்தான் பசப்பன். அடுத்து கேள், ஏழாமவன் பாவி. அட பாவின்னு சொல்கிறோமல்லவா, அதாவது பசித்து இருப்பவரை கண்டுகொண்டும் அவர்களை எதிரில் வைத்து கொண்டும் அவர்களுக்கும் கொடுத்து உதவாத மற்றவர்களின் பசியை கூட மனதால் கூட போக்கிட நினைக்காதவன் பாவி அல்லவா? சரியாக சொன்னீங்கம்மா. இப்படித்தான் இந்த 7 வகை மானுடர்களை பற்றி எடுத்து கூறினேன். இப்படிப்பட்டவர்களால் புவியில் ஒரு பயனும் இல்லை கனகா, அதைத்தான் உணர்த்தினேன். மனிதர்களில் சிலர் இப்படித்தான். மீண்டும் சொல்கிறேன், மூடன், கசடன், மூதேவி, சோம்பன், பேயன், பசப்பன், பாவி என்று இவ்வளவு வகைகள் இருக்கிறார்களே. அடே அப்பா, இவர்களை திருத்தவே முடியாதம்மா. திருத்துவதற்காகத்தானே அவர்களின் குறைகளை சொல்லுகின்றேன். நல்லதை நாடு கேட்கும் என்று நம்புகின்றேன். விதிப்பயனால்
அவர்களுடைய கர்ம பலனால் திருந்தி கேட்டு வாழ்ந்தால் சரிதான். இதான் என்னுடைய பிரசங்கத்தின் நோக்கம். நன்கு புரிகிறதம்மா, போய் வாருங்கள், வணக்கம் என்று விடைபெற்றனர்.